இப்போ ரீசெண்டா விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து அந்த பையன் காதலிச்ச பெண் ரம்யா அப்படின்றவங்க வந்து அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு உனக்கு காப்பி போட்டு தரட்டுமா அப்படின்ட்டு அந்த பெண் வந்து கையில எலி பேஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த எலி பேஸ்ட்டை வந்து அந்த காப்பில கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து திரும்பி வீட்டுக்கு போன பிறகு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கா, ஸோ அதுல வந்து நான் எலி பேஸ்ட் கலந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்ன பிறகு அந்த பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் கிட்ட சொல்லி விழுப்புரம் அரசு மருத்துவமனையில சேர்க்கறாங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில வந்து சேர்த்திருக்காங்க. இப்போ அந்த பையனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து ஆயிருக்குங்க. 2 பேருமே ஒரே ஊரை சார்ந்தவங்க. ஸோ பையன் வீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து உனக்கு வந்து அக்கா தங்கச்சி முறையாகுது. ஸோ அதனால எப்படி கல்யாணம் பண்ணி தரதுன்ட்டு அந்த பையனோட வீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த காதுல வந்து துண்டிச்சுவிட பார்த்திருக்கான். ஸோ இத தாங்க முடியாத அந்த பெண் வந்து அந்த பையன் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்திருக்காங்க. பட் அந்த பையன் வந்து கன்வினன்ஸ் ஆகல. ஸோ அதனால கடைசியில இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன் டைம்ல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம விட்டு போனாலும் அவங்க அடுத்தவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு நிம்மதி தாங்க உண்மையான லவ். இங்க வந்து உயிரை எடுத்த பிறகு என்ன வந்துற போகுது? உங்கள தூக்கி ஜெயில்ல போட போறாங்க. உங்களுடைய லைஃபும் போச்சு. இறந்த அந்த பெண்ணோ பையனோட லைஃபும் போச்சு. இதுல வந்து என்ன கண்டுட்டீங்க நீங்க?